பொன்னி அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, பொண்ணிக்கிட்ட இருக்க அந்த ஃபோட்டோ யாருடைய பர்ஸில் இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி பார்த்துட்டா கண்டிப்பாக அவங்க தான் போயிட்டு அந்த தீபாவை அங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஃபோட்டோ யாருடைய பர்ஸில் இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க பொன்னி. அதில் பிரீத்திக்கிட்ட தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுடைய பேக்கை பார்க்கலான்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவனுடைய ஹேண்ட் பேக்கை போய் செக் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பிரீத்தி ரூமுக்கு வராங்க. உடனே பொன்னி அங்கே பிரீத்திக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறாங்க. அப்போ பொன்னிக்கு புரியுது பிரீத்திகிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இன்னும் நம்ம செக் பண்ணாத ஒரே ஒரு ஆள் சுந்தரம் மட்டும்தான். ஒருவேளை சுந்தரத்தை செக் பண்ணி அந்த ஃபோட்டோ அவர் தான் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவர் தான் போயிருப்பார். ஒன்று இந்த பிரீத்தி இல்லை சுந்தரம், ரெண்டு பேரில் ஒரு ஆள் போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, தவிர வெண்ணிலா போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இங்கே பொன்னி ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுந்தரம் காலையிலேயே பவானி அப்புறம் சிவானி ரெண்டு பேரும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. இங்கே சுந்தரத்துக்கு தாஸ்கிட்டேருந்து ஃபோன் வந்ததுனால ரொம்ப டென்ஷனாகவே இருக்காரு. இங்கே பவானி போகும்போது கேட்குறாங்க, ஏங்க ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கீங்க, சிவானி இது கேட்டாலும் டென்ஷனாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பவானி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தான் கரெக்டாக இங்கே சிவானி ஸ்கூலுக்கு டிராயிங் நோட்டு வாங்கிட்டு சொன்னாங்க, நான் மறந்துட்டேன், எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. சுந்தரம் ஒன்று, சிவானி இதெல்லாம் நீ அப்போ தான் சொல்லுவியா, முடி சொல்ல மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு. பவானி ஒன்று, ஏங்க இப்போ அவள் ஸ்கூலுக்கு போகும்போது திட்டுறீங்க, நிப்பாட்டுங்க காரை, நான் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டு சொல்லிட்டு பவானி அந்த டிராயிங் நோட் வாங்க போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் வருது. இங்கே ஃபோன் வந்தோடனே காரில் போயிருக்கனால ஸோ எஃப்எம்மில் அந்த ஃபோன் ரிங் ஆகுது. டக்குன்னு ஸ்பீக்கர் ரிங் ஆகும். சிவானி ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. சுந்தரம் ஒன்னே, அது சிவானி ஏன் அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லவும் இங்கே தாஸ் ஒன்னே பேசுகிறான். என்ன மச்சான் என்ன பண்ணுற, நான் தாஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு தாஸ், என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு சொல்லவும் சிவானி இங்கே பயந்து போகிறாங்க. தாஸ் பேரை கேட்டுன்னு சிவானி பயப்படுறத சுந்தரம் பார்த்துறாரு. டக்குன்னு ஃபோனை ஸ்பீக்கர்லேருந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்ல, எங்கே இருக்க, நான் கேட்டது என்ன ஆச்சு அப்படின்னு இங்கே தாஸ் கேட்குறாரு. உடனே சுந்தரம், நான் தான் கொடுக்கணும்லாம் கொடுத்துட்டேனே, சும்மா நீ திரும்ப கேட்டேன்னு இது பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக பவானி நோட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. உடனே சுந்தரம் சரி நான் அப்புறம் கூப்பன் சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண உடனே பவானி சிவானிகிட்ட, சிவானி இந்த நோட்டான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது சிவானி இங்கே பயந்து போயிருக்காங்க. என்னாச்சு சிவானி, ஏன் பயந்து போயிருக்க? இல்லைம்மா, அப்பாவுக்கு இப்போது தாஸ்னு கால் பண்ணான், அவனுடைய குரல் தான் அது, அவன் தான் என்னை கடத்துறவன் அப்படின்னு சொல்ல இங்கே சுந்தரம் ஒன்று டக்குன்னு திருதுன்னு முழிக்கிறாரு. பவானி கேட்குறாங்க, என்னங்க உண்மையாக அதெல்லாம் யார் கால் பண்ணிட்டா, தாஸா அப்படின்னு கேட்க இங்கே சுந்தரம், இல்லை தாஸ் இல்லை, அவன் பேர் பாஸ்கரன், நாங்கள் பாஸ்ன்னு கூப்பிடுவேன், அவனுடைய காலேஜ் ஃப்ரெண்டு தான். சிவானி அதே ஞாபகத்தில் இருக்கா, அதனால் போட்டு குழப்பிக்கிறா. சிவானி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கொண்டாந்து சிவானியை ஸ்கூலில் இறக்கி விட்றாங்க. பவானி நான் கொண்டு போய் ஸ்கூல் உள்ளே விட்டுறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பவானி உள்ளே போயிடறாங்க. அப்போ திரும்ப சுந்தரம் உடனே தாஸ்க்கு கால் பண்ணுறாரு. டேய் பொறுக்கி நாயே, எதுக்கு சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க, கால் பண்ணி ஏற்கனவே 15 லட்சம் கேட்டேன், கொடுத்துட்டேன்ல, அப்போ எதுக்கு சும்மா 2 லட்சம் கூட அது கூட இது கூடன்னு சொல்கிறேன், என்னை திரும்ப பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கலாம் ட்ரை பண்ணுறியா? நீ ஏற்கனவே சொன்னங்கிற அடிப்படையில் தான் நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன், அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, சும்மா திரும்ப நீ பணம் கேட்டிருந்தா கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும்னு நினைக்காத, நான் கொடுக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் சவுண்ட்லாம் அதிகமாக இருக்குது, என்ன என் தங்கச்சியோடைய வாழ்க்கை விளையாண்டுட்டு இப்போ என்னமோ அசால்ட்டாக பேசுகிறேன், நான் ஒன்றும் உன்ட்ட சும்மா கேட்கல, என் தங்கச்சியை நல்லா இருந்த தங்கச்சியை கெடுத்தல, அப்போ நீ பணம் கொடுத்தானே ஆகணும், இங்கே பாரு எனக்கு நீ 15 லட்சம் கொடுத்த, இல்லைன்னு சொல்லலை, அது இப்போ செலவாயிடுச்சு, எனக்கு ஒரு அர்ஜென்ட் நீடு இருக்குது, 2 லட்ச ரூபா தேவைப்படுது, கொடுத்தனா இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கும், புரியுதா அப்படின்னு தாசிங்க மிரட்டுறான். சுந்தரவண்ணே, டேய் என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க, பண்ணி நீ உன் நேரில் பார்க்கணும், நீ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு மேலே வா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் அட்ரஸ்க்கே சுந்தரம் வர சொல்கிறாரு. உடனே தாஸும் ஸ்வேதாவும் காரில் அதே இடத்துக்கு வராங்க. வந்தவொடனே சுந்தரம் தன்னுடைய கார் விட்டு இறங்கி அந்த காரில் போய் உட்காராரு. உட்காந்துட்டு இது மாதிரி சுந்தரம் பேசுகிறாரு, இங்கே பரா நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்ட்ட, ஸோ திரும்ப சொல்கிறேன், பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுதுன்னா நான் வேறு மாதிரி போக முடியாது இருக்கும் அப்படின்னு சொல்ல தாஸ் சொல்கிறாரு, என்ன மச்சான் மறந்துட்டியா, இந்த பணம் தரலனா தான் உன் குழந்தை நான் கடத்துனேன், திரும்ப நீ பணம் தர முடியாதுன்னு சொன்ன அப்படின்னா உன் பொண்டாட்டியும் கடத்துவேன், அதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்போ நீங்கள் தாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பவானி ஸ்கூல் உள்ளே வந்துடுறாங்க. வந்து காரை பார்க்குறாங்க, காரில் சுந்தரம் இல்லை, எங்கே போனார் இவர் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது இந்த காரில் சுந்தரம் உட்காந்துருக்குது நல்லாவே தெரியுது பவானிக்கு. நேராக இந்த காருக்கு வராங்க. கார் கதவு தட்டவும் சுந்தரம் திரும்பி பார்க்குறாரு, பவானியாக இருக்குது. ஆகா என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலையே இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவு திறக்கிறாங்க. பவானி ஒன்று, என்னங்க யாருங்க இது இந்த காரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பவானி அது வந்து
பாடுறதுக்கு சான்ஸ் கிட்ட வந்தாங்க. நான் வர சொல்லி இந்த ஆஃபீஸ்க்கு அவங்க இந்த வழியில் பார்த்தாங்களா என்னைய, அதனால் காரை இங்கே நிப்பாட்டிட்டாங்க. அதான் உள்ளே உட்காந்து பேசுனேன் பவானி, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகேங்க, ஓகே தான், நீங்கள் நாளைக்கு வந்து என்ன பாருங்கள் ஸ்டுடியோவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தர் இறங்கி வந்துட்டாரு. தாசு திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கிறத பவானி பார்க்குறாங்க. என்ன இவன் மொழியே சரியில்லை, அந்த பொண்ணை பார்த்தாலும் சரியில்லை, 2 பேரும் பாடுறதுக்கு வந்தான்னு சொல்கிறார் இவர். ஒன்றுமே புரியலையே. அதுவும் கரெக்டாக இந்த ஸ்கூல் அட்ரஸ் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? சரின்னு சொல்லிட்டு பவானி யோசிச்சுட்டு வராங்க. சுந்தர் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பவானி பார்த்தாங்க இல்லையா. பவானிகிட்ட சுந்தர் கேட்காரு, என்ன பவானி ஏன் பதட்டமாக இருக்க, என்னாச்சு உனக்கு இப்போ அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க நான் நார்மலாக இருக்கேன். இல்லை பவானி, நீ ஏதோ பதட்டமாக இருக்க மாதிரியே எனக்கு தோணுது பவானி அப்படின்னு சொல்லி இங்கே சுந்தரம் பேசிட்டு வந்துட்டுருக்காரு. பேசி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. திரும்ப ஈவினிங்காக சிவானியை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வரும்போது சுந்தரம் குளிச்சுட்டு இருக்காரு. அப்போ சுந்தரத்துக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ சிவானி ஃபோனை பார்க்குறாங்க. அதில் தாஸ்னு பேர் இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே சிவானி மிரண்டு போகிறாங்க. உடனே சிவானி பவானிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா கால் இந்த ஃபோன்லம்மா கால் வந்துச்சு, தாஸ் தான் சொன்னாருமா, நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு சொல்ல பவானி உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுவோம், என்ன மச்சான் என்ன பண்ணுறான்னு தாஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பவானி ஷாக்காக வராங்க. மச்சான் என்ன காலைல உன் மனைவி வந்தோடனே அப்படியே பதறி போயிட்ட பிறகு, இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு நாளைக்கு உள்ள 2 லட்ச ரூபா பணம் வேணும். இல்லை அப்படின்னா என் தங்கச்சை நீ சீரழிச்சதை இந்த ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோ, அப்புறம் நீ தான் நாண்டுட்டு சாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் ஃபோன் வச்சிடறான். பவானிக்கு இங்கேவா அதிர்ச்சி தாங்கலை. அப்போது அன்றைக்கி பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானா, இவர் இன்னொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கார், அப்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துருக்காரா இவர் அப்படின்னு பவானி அப்படி உறைஞ்சு பண்ணிக்கிறாங்க. சுந்தரம் குளிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும் பவானி கிட்ட தன்னோட ஃபோன் இருக்கிறத பார்த்ததும் வந்து, என்னாச்சு பவானி யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஃபோன் வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பவானி ஃபோன் தரல. உடனே சுந்தர் கேட்குறாரு, என்னாச்சு பவானி ஏன் ஃபோனை பிடிங்கிட்ட, என்னாச்சு ஃபோனை கொடு பவானி அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லுங்கள் தாஸுங்கிறது யார் அப்படின்னு பவானி கேட்குறாங்க. சுந்தர் உடனே, தாஸா என்ன பவானி வளர, தாஸுங்கிறது யார், திடீர் துப்புன்னு தாஸ்னு கிட்ட நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப நல்லா அடிக்கிறீங்க, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு, இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் தாஸுங்கிறது யார், தாஸு தங்கச்சி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இங்கே பவானி கேட்க, சுந்தரத்துக்கு அல்ல இல்லை குளிச்சு சுந்தரத்துக்கு ஏசிலேயே பயங்கரமாக வெறுக்குது. அதை பார்த்தோன்னே பவானிக்கு புரிஞ்சு போச்சு இவர் பெருசாக தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இங்கே பவானி கத்தில் இங்கே ஜெயா வந்துடுறாங்க, சந்திரசேகர் வந்துடுறாங்க. வந்ததும் என்னாச்சு மாப்பிள்ள ஏன்னா சண்டையா, என்னாச்சு ஏன் பவானி கத்துறா அப்படின்னு சொல்ல, இது தெரிலத்த நான் குளிச்சுட்டு வந்தேன், இவ பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஜெயாவனி கேட்குறாங்க, என்னாச்சுமா பவானி என்ன பிரச்சனை, மா சிவானி கடத்தினது வேற யாரும் இல்லைம்மா தாஸ்னு ஒருத்தன் தான், அவனுக்கு அடுத்ததுக்கு காரணமே இவர் தாம்மா அப்படின்னு சொல்ல, என்னப்பான்னு சொல்கிறா மாப்பிள்ளை நினைவிப்பானா அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லைப்பா இவர் இந்த தாசுங்க தங்கச்சியை நெருக்கமாக பழகியிருக்காரு, அவங்க கர்ப்பமாக இருக்காங்க போல, அதனால பணம் கட்டி மிரட்டியிருக்கான், இவர் பணம் தர மாட்டேன்னு சொன்னால தான் அவன் குழந்தைய கடத்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஜெயா ஒன்று, இதெல்லாம் யாருக்கு சொன்னா, அந்த பொண்ணு சொன்னால அவன்கிட்ட, ஏண்டி உனக்கு அறிவு இல்லையா பவானி, அந்த பொண்ணில் ஒரு ஆள் சொல்லி அவசரம் நம்புற அப்படின்னு சொல்ல, அம்மா போதும் நிப்பாட்டுங்கம்மா, அந்த பொண்ணி பொய் சொல்லலன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சுமா, பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா, எப்படி பவானி சொல்கிறேன், இப்போது இவருக்கு தாஸ்னு நம்பர்னு ஃபோன் வந்துச்சு, அவன் தான் சுந்தரத்தில் பேச நினச்சி என்கிட்ட பேசினான், அவன் தான் இப்போ எல்லாம் உண்மையை போட்டு உடச்சான், சிவானியும் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா, தாசுங்க தான் எனக்கு கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு, தாசுங்க எதுக்காக சிவானியை கடத்தணும், தாசுங்கனோட தங்கச்சியை இவர் கெடுத்ததுனால தான் அவன் கடத்திருக்கான், இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, இவர் உண்மையிலேயே பொண்ணு சொன்ன மாதிரி மோசமானவர் தான், நம்மளை நல்லாவே நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாருமா இவர் அப்படின்னு சொல்ல, இங்கே சந்திரசேகரனே என்ன மாப்பிள்ள பவன் சொல்கிறான் உண்மைதானா அப்படின்னு கேட்க, இங்கே சுந்தரத்துக்கு பதில் பேச முடியாமல் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. பதில் பேச முடியாமல் சுந்தர் நிற்கிறத பார்த்த ஜெயாவுக்கு எல்லாமே புரியுது. அப்போது பவானி சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அந்த பொண்ணி சொன்னதும் உண்மைதான், நாம தான் அன்றைக்கி அந்த பொண்ணியை தப்பாக நினச்சிட்டோம், ஆக மொத்தத்தில் இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய மாப்பிள்ளை தான் நினச்சி நான் தப்பு கணக்கு போட்டேன், ஆனால் இந்த ஆளை தாண்டி பொண்ணி தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பமான கௌரவத்தை காப்பாற்றணும்னு அவள் தான் ஆசைப்பட்டிருக்கா, நாம தான் அவள் சரியாக புரிஞ்சுக்கல, அப்போ வீட்டில் இருந்த எல்லா குழப்பத்துக்கு காரணம் இவர் தானா, அப்போது பொண்ணி சொல்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை அன்னைக்கு நிப்பாட்ட ட்ரை பண்ணது அப்போ பொண்ணியாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதுலேயும் இந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜெயாவும் சந்திரசேகரும் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.